ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம பழைய நல்ல டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ப்ரைஸிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான். ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்ம என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் அடுத்த செஷனில் வந்து நம்ம ரீட்டைல் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, சர்வீஸ் செக்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் ப்ரைஸிங் ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். ப்ரைஸிங் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸிங் இஸ் அன் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ்னு. சயின்ஸ்னால் எப்படி? காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டு. ₹10 காஸ்ட்டு, ₹2 ப்ராஃபிட்டு, ₹12 ப்ரைஸு. ஓகே, அப்படி. ஆனால் இது சில கஸ்டமர்ஸுக்கு வந்து ₹12க்கு பார்த்தா என்னடா இது சீப்பாக இருக்குன்னு நினைக்கிறான். இன்னும் கஸ்டமர் இப்போ சீப்பாக இருக்குது நான் வாங்கிக்கிறேன்னு நினைப்பான். அது ஆர்ட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை மாற்றணும். ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் எல்லாம் யூனிஃபார்மாக எல்லாருக்கும் எல்லா ப்ரைஸும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. அதனால் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு. யாருக்கு? கஸ்டமருக்கு. உங்களுக்கு அது சேலஞ்சிங் டாஸ்க்கு. அவன் என்ன பெர்சீவ் பண்ணுறான், இந்த விலைக்கு அது ஃபேர் வேல்யூ வருதா அப்படின்னு ப்ரைஸை வந்து ஒரு மைண்டில் ஒரு இது கன்சீவ் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக வைக்கணும். அப்போ நீங்கள் அந்த வேல்யூவை எடுத்து சொல்லணும். அப்போ எடுத்து சொல்லும்போது அது உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு காரியம். அப்போ வந்து அந்த ப்ரைஸிங் வந்து அவங்க வந்து ஒத்துக்குவாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங். ஸோ அதனால் நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங் வந்து இட்ஸ் அன் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ். இதில் வந்து 3 காரியங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ப்ரைஸ் கன்வேஸ் இமேஜ். ப்ரைஸ் கன்வேஸ்னால் அது வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுது, ஒரு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுது அந்த ப்ரைஸு. ஸோ ஹை குவாலிட்டினா ஹை ப்ரைஸ் இருந்தால் தான் ஹை குவாலிட்டின்னு எடுப்பாங்க. லோ ப்ரைஸ் பண்ணால் குவாலிட்டி லோவாக தான் நினைப்பாங்க. ஸோ இதை சில பேருக்குடைய காரியங்கள். அப்போ ரொம்ப ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ லூயி ஃபிலிப் ஷர்ட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் $2000 ஒரிஜினல் காசு அவனுக்கு $2000 இருக்கும். ஆனால் வந்து அந்த ஷைனிங்கு அந்த டிசைன்லாம் பார்க்கும்போது ஒரு $3500 $4000 அப்படி விற்கும்போது அவன் 4000 கொடுத்தா தான் திருப்தி ஆகும். என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு, என்னுடைய ப்ரெஸ்டீஜுக்கு இந்த ஷர்ட் வாங்கினா தான் எனக்கு சூட் ஆகும், எனக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லி, நான் சீப்பாக போக முடியாது அப்படின்னு. ஸோ வந்து இந்த ப்ரைஸ்னாக்கா ஹை குவாலிட்டி அந்த இமேஜ் வந்துடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டார்கெட் கஸ்டமர் யார் உங்களுக்கு? அந்த டார்கெட் கஸ்டமர் நல்ல குவாலிட்டி, நல்ல ஷர்ட்டு இவ்வளோ கம்மியாக விலைக்கு விற்குது அப்படின்னு சொல்லிட்டு லோயர் குரூப் வந்து பண்ணி வாங்குவானுங்க. பரவாயில்ல, நல்ல ஷர்ட்டுங்க, ஆனால் இருந்தாலும் இந்த விலைக்கு வராது அப்படின்னு. அது வேல்யூ, அது வேறு வித மாதிரி ஒரு கணிப்பு. அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ ஒரு இமேஜ், அந்த ப்ரைஸ் நம்ம என்ன திரும்ப நம்ம சில கடைங்க பேரை வச்சு நம்ம போய் வந்து வாங்குவோம். இந்த கடைக்கு போனால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸ் கன்வேஸ் இமேஜ். அந்த ப்ரைஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாட் பண்ணணும். எந்த குரூப்பை வந்து எந்த கஸ்டமருக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, அதே மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் இமேஜை அப்புறம் வந்து ப்ரைஸிங் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், இது 3 நம்ம சேர்த்து ஒன்றா வச்சு தான் போக முடியும். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து ஒரு இமேஜ். எப்போ பார்த்தாலும் ப்ரைஸை வந்து குறைச்சிட்டே இருந்தால் வச்சுங்க, அந்த லோயர் ப்ரைஸ்னால் லோயர் குவாலிட்டின்னுவான். அது மட்டும் விலையை நீங்கள் குறைச்சிங்கன்னா என்ன பண்ணுவான், அதனுடைய உண்மையான மதிப்பு, அதனுடைய வேல்யூ அது வந்து குறைந்து அது வந்து காணாமல் போயிடும். அது வந்து இறக்கப்படும். அந்த வேல்யூ, அதனுடைய உண்மையான மதிப்பு, அதுக்கு உண்டான காரியங்கள், அது என்ன வந்து அதுக்குரிய மதிக்கக்கூடிய காரியங்கள் எதாவது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் இறங்கி ப்ரைஸை வந்து லோயர் ப்ரைஸ் வந்து மேலே போகும். அப்போ வந்து நீங்கள் எடுத்து சொல்ல முடியாது உங்கள் அந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட்ஸுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கினீங்கன்னா சில ஏசி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சில ஏசி அப்புறம் என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லி, அதே பக்கத்து பிராண்டு இவ்வளோ கம்மியாக இருக்கலாம், இவங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற ஒரு வேல்யூ இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், 3 வருஷம் கேரண்டின்வான். பக்கத்து பிராண்டு ஏசி வந்து பக்கத்து பிராண்டு ஏசி வந்து 2 இயர்ஸ் கேரண்டினா, இவன் 3 இயர்ஸ் கேரண்டினா. ரெண்டாவது 3 இயர்ஸ் கேரண்டினா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸு கெட்டு போகாதபடி அதுக்கேற்ற குவாலிட்டி வரும்ன்றது ஒரு இமேஜ். அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ண முடியும், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் அக்கார்டிங்லேயே வந்து இமேஜை வந்து பொறுத்து நம்ம வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த இமேஜ் எல்லா ப்ரைஸை வந்து குறைச்சிருந்தா அது வந்து அதனால் வந்து நம்ம காம்படிஷன் நம்ம இதில் மார்க்கெட்டில் நிலையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அதுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வேல்யூ, மக்கள் அதை என்ன நினைக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னு முக்கியம். சில பேர் நேராக போவாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஏசி
ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கிட்டு வந்துடுவானுங்க. என்ன காரணம்னாக்கா அதுக்கு ஒரு வேல்யூ, அது வந்து கெட்டு போகாது, சீக்கிரம் நல்ல பேர், நானும் லாஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணேன், அது என் தம்பி கொடுத்துட்டேன், அதனால் இது நல்ல பிராண்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்றது அது ஒரு காரியங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கேற்ற மாதிரி சில பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கோலா பார்த்தீங்கன்னா பெப்சி கோலா எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய ஜெயிண்ட் பிராண்டு, அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது, அது மதிப்பு, அதுக்கு உண்டான இமேஜ். ஆனால் இருந்தாலும் அந்த காளிமார்க்னு ஒரு சின்ன பிராண்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த காளிமார்க்கை வந்து நம்ம எங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். எனக்கு சின்ன வயசுல அதை குடித்தது, அது சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குது. அது சென்டிமெண்டல் வேல்யூ. அந்த டேஸ்ட் இன்னும் வாயில் இருக்குது. சின்ன வயசில் நம்ம குடிச்சிட்டு நம்ம வாங்கி கொடுத்தாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டோமே, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கி சாப்பிட்டோமே, அது ஒரு ஸோ அது ஆசையை வந்து அது விலை என்ன இருந்தாலும் அது ஆசையை கொடுத்து அதை வாங்கி நம்ம அதை குடிப்போம். அது என்ன காரணம், அது ஒரு வேல்யூ, அதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்குவோம். அப்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரைஸ் கன்வேஸ் இமேஜ். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து ப்ரைஸோடு ஒத்து போவோம். எல்லாமே எப்போ பார்த்தாலும் குறைச்சி தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த வேல்யூ எடுத்து சொல்லி அதை ஹைலைட் பண்ணி சொல்லும் போது நீங்கள் வந்து விற்று இது பண்ணலாம், மார்க்கெட்டில் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா காம்படிஷன் ப்ரைஸிங். இப்போ போட்டியாளர், அது முக்கியமாக அந்த போட்டியாளர் வரும்போது போட்டியாளர் ப்ரைஸோடு தான் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான வைக்கணும், அவனோட மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரைஸ் வந்து போட்டியாளர் கூட என் போட்டியாளர் என்ன குட்ஸ் விற்கிறான், அவன் எங்கே லொக்கேட் ஆகிறான் தான் முக்கியம். ரெண்டு இந்த ஒரே தெருவில் நீங்கள் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, பக்கத்துலேயே அவன் ஒரு டிபார்ட்மெண்ட், அதே தெருவில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ 2 டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவன் எங்கே போவான்? ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுவான், அங்கே நீங்கள் விலையை அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் விற்கணும். நீங்கள் அவனுக்கு வேலை கூட வச்சிங்கனாக்கா அவன் ஏன் போகிறான், அவன் கடைக்கு வர போகிறான். இதே பக்கத்தில் ரெண்டு கடை, அந்த 2 வீடை தள்ளினாக்கா அந்த கடை தான், அந்த கடைக்கு போயிடுவான். ஸோ இது கிட்ட கன்வீனியன்ஸ், அவனுக்கு கன்வீனியன்ஸும் அவனுடைய இன்கன்வீனியன்ஸ் எதுவும் வரல அவனுக்கு. இந்த கடைக்கு பதில் 2 கடை தள்ளி அங்கே போய் அங்கே இன்னும் 10 ரூபா சேவ் பண்ணால் 200 ரூபா சேவ் பண்ணாங்க, வெல் அண்ட் குட். இப்போ அதே மெடிக்கல் ஷாப் இருக்கிறானுங்க, மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் 10% டிஸ்கவுண்ட், ஒரு மெடிக்கல் 20%, பக்கத்தில் கடைக்கு சொன்னால் அங்கே தான் போவான். எனக்கு 200 ரூபா சேவ் பண்ணால் இங்கே 100 ரூபா சேவ் பண்ணுறான். ஸோ இது வந்து இதை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாம் பண்ணாலும் காம்படிஷன் ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வைக்கணும்னு கிடையாது. காம்படிஷன் எங்கே இருக்குது, அந்த லொக்கேட் எங்கே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு வில்லேஜில் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க, அவன் வந்து வில்லேஜில் எல்லாமே வில்லேஜில் ரொம்ப ரேரு மெடிக்கல் ஷாப் இருந்தாலும் மெடிக்கல் ஷாப் இருக்குது. நான் ஒர்க் பண்ண பிரான்ச்லேயே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப் தான் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்குது. எனக்கு அங்கே கிடையாது ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப். அவன் என்ன ப்ரைஸ் வச்சாலும் அவன் போயிடும். பிகாஸ் இல்லைன்னா பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கே போய் செலவு பண்ணி 2 மணி நேரம் செலவு பண்ணி டவுனுக்கு போய் வாங்கணும். அவன் என்ன பண்ணால் எல்லாத்தையும் அதில் வந்து இல்லை சேர்த்து அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பான். கண்டிப்பாக வைக்க தான் போகிறான். என்னக்கா அவனுக்கு வந்து மக்கள் பார்க்குறாங்க, மக்களுடைய கன்வீனியன்ஸ் பார்க்குறான், மக்கள் அந்த இடத்த பார்க்குறாங்க, அப்படியே எமர்ஜென்சி பார்க்குறான், அர்ஜென்ட்டுக்கு பார்க்குறான், டக்குன்னு போகலாம் வாங்கிட்டு வந்துடலாம். புரிஞ்சுதான், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது காம்படிஷன் போட்டியாளர் எங்கே லொக்கேட் ஆகுன்னு அர்த்தம் முக்கியமானது. ஒரே தெருவில் 2 கடை இருந்தால் அவன் பண்ண மாட்டான். ஆனால் உணத்தை தள்ளி இருந்தானா காம்படிட்டர் அவன் யோசிப்பான், அங்கே போனால் பஸ்ஸு பிடிச்சி போனோம், டைம் வேஸ்ட் பண்ணோம், இல்லை கன்வீனியன்ஸ் செலவு பண்ணோம், டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணால் இங்கே கொஞ்சம் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் வாங்கிட்டு நம்ம வந்து வந்துடலாம் வீட்டுக்கு. நம்ம டைமை சேவ் பண்ணலாம், நம்ம எனர்ஜி சேவ் பண்ணலாம், பைசா சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் எனக்கு வண்டிக்கு போகிற செலவெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இங்கே பெட்டராக இருக்குப்பா, இங்கே வாங்கிடுவான். ஸோ காம்படிட்டர் எங்கே லொக்கேட்டர் தான் என்ன மாதிரி குட்ஸ் விற்கிறான் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் ஒரு சமோசா ஷாப் வச்சுருக்கீங்க, பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது, பக்கத்தில் சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்த 3 கடை இருக்கும்போது இதுக்குள்ளே தான் போட்டி. இந்த ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு அவன் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைச்சான்னா டக்குன்னு சமோசா கடைக்கு வந்து 2 சமோசா டீ சாப்பிட்டு போயிடுவான். அது கன்வீனியன்ட். அவன் ப்ரைஸ் வந்து கூட வச்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, எனக்கு இந்த அட்வான்டேஜ் டைம் வேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அங்கே போனால் காத்துட்ருக்கோம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போனால் செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் காம்படிட்டர் ப்ரைஸோடு நீங்கள் எப்போதும் ஒத்து போகணும் அவசியமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். அதனால் வந்து காம்படிட்டர் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விலை அதுக்காக என்ன பண்ணுவீங்க, நான் ப்ரைஸ் காம்படிஷன், ப்ரைஸ் இல்லாத போட்டித்தன்மை என்னென்ன இருக்குது, உங்களுக்கு சுப்பீரியர் குவாலிட்டி, உங்களுடைய பெட்டர் சர்வீஸு, டெலிவரி, அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் நான் ப்ரைஸ் சம்மந்தம் இல்லாத சில சுப்பீரியர் காரியங்கள், சுப்பீரியர் குவாலிட்டி சர்வீஸு, அதெல்லாம் நீங்கள் அப்படி செய்யும்போது அவன் வந்து விலையை பார்க்க மாட்டான், நீங்கள் உங்களுடைய சர்வீஸை பார்ப்பான், உங்கள்கிட்ட தான் வருவான். ஸோ மெடிக்கல் ஷாப் போனால் சில மெடிக்கல் ஷாப் பார்த்தா பக்கத்தில் பெரிய மெடிக்கல் ஷாப் போனீங்க, நீங்கள் மேலே உட்காந்து தான் இருக்கணும். பாட்டுன்னு உட்காந்து 10 100 ஒன்றா நின்று வந்து அப்புறம் வந்து கேட்கறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். இங்கே சின்ன கடைக்கு போனீங்கன்னாக்கா டக்குன்னு வந்தால் வேலையை முடிச்சு போயினே இருக்கலாம். சப்போஸ் இங்கே வேலை அந்த மெடிசன் இல்லைனா, சார் பக்கத்தில் தானே வீடு, நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார், நானே அது மாதிரி வாங்கினேன், வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எங்கே போனால் அவ்வளோ அலைச்சல் இல்லை, வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. ஸோ அதனால் வந்து போட்டியாளர் வந்து எங்கே இருக்கான், அவனுடைய எப்படி கொண்டு மோஸ்ட்லி ஜென்ரலாக பக்கத்தில் இருந்து இது பண்ணி ஒரு அவன் ப்ரைஸ் மேட்ச் ஆகிறவங்க வச்சுக்கலாம். ஒரு சில கொஞ்சம் குறைச்சாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் எல்லா சமயத்தையும் நீங்கள் அவன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சமயத்தையும் நான் விலையை குறைப்பேனாங்க. விலையை குறைச்சா
ப்ராஃபிட்டு குறையும். அந்த ப்ராஃபிட்டை மேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சேல்ஸை அவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு கணக்கு இருக்குது. ஒரு 10% 20% நீங்கள் ப்ரைஸை குறைச்சிங்கனாக்கா 100% எக்ஸ்ட்ரா 100% சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அந்த 20% வருமா? அவ்வளோ பண்ண முடியும் உங்களால்? வெரி டிஃபிகல்ட். அதனால் காம்படிஷன் பார்க்கும்போது உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய சுப்ரியர் சர்வீஸு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி டீல் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து நீங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அவன் பக்கத்துலேயே இருந்தால் நீங்கள் ப்ரைஸ் மேட்சப் பண்ணாலும் வச்சுக்கலாம். பட் காம்படிட்டர் உங்கள் போட்டியளவு தள்ளி இருந்தால் நீங்கள் உடனே வந்து அவன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குறைக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு குறைப்பான், பிகாஸ் அவன் நிறைய ஆப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பட் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வேறு. ஸோ அதனால் நேச்சுரலி நீங்கள் வந்து யூ டு அக்கார்டிங்லி ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் ப்ரைஸ் காம்படிஷனில் வந்து உங்கள் யூனிக் தன்மை என்ன, உங்களுடைய ஸ்பெஷாலிட்டினா, உங்களுக்கு எப்படி நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க, எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் ப்ரைஸை வந்து குறைச்சி பண்ண அவசியம் இல்லை. எப்போவுமே ப்ரைஸ் வந்து உங்கள் போட்டிகளோட மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் பொறுத்து இடத்த பொறுத்து இல்லை, எந்த கூட்ஸ் அதே கூட்ஸில் விற்கிறானா. ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த இதுக்கு பார்ப்பான். அவன் பார்த்து கஸ்டமருடைய இதை வந்து நம்ம பிஹேவியர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து பொதுவாக இந்த காரியங்கள் பார்க்கும்போது நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் வேல்யூ. பர்சீவ்டு வேல்யூ. அவன் வேல்யூ எப்படி பார்க்குறான், இந்த வேல்யூ பார்த்தா அவன் ப்ரைஸ் பார்க்க மாட்டான். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னாக்கா அன்னபூர்ணா ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கண்ணை 3 மக்கள் நேரம் அந்த வீட்டில் அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடோ பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லாட்டி ஸ்வீட்டோ வாங்கிட்டு வரான். ஏன்னாக்கா பிகாஸ் ஆஃப் தி குவாலிட்டி. அவன் ரெண்டும் அது மட்டும் இல்லை, இங்கே போய் சாப்பிட்டா எனக்கு வயிறு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, ஹெல்த் அஃபெக்ட் ஆகாது, நல்ல நீட்டாக ஹைஜீனிக்காக பண்ணுறான், என்னுடைய ஹெல்த்து ஸ்பாயில் ஆகாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பெரிய ஹோட்டல் இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலும் அவன் இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவன் வேல்யூ பெர்சீவ் பண்ணுறான். நான் கொடுக்குற விலைக்கு இது எனக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஒன்றும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து அவன் வந்து அந்த வேல்யூ, சப்போஸிங் இப்போ சோஃபா செட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபா கம் பெட்ரூம் ஒன்று வருது. ஸோ சோஃபா கன்வெர்ட் பண்ணலாம், யாராவது வந்தோன்னா டக்குன்னு அதை பெட்டாக கன்வெர்ட் பண்ணி படுத்து தூங்கிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேலையை ஃபிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் வேல்யூ வேல்யூ பார்ப்பான். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் எடுத்து சொல்லணும். இந்த வேல்யூ நீங்கள் எடுத்து சொல்லணும். அந்த வேல்யூ எடுத்து சொல்லும் போது அவனுக்கு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகே பரவாயில்ல, இந்த ப்ரைஸுக்கு இந்த வேல்யூ நீங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவான். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இட் இஸ் ஏ ஆர்ட். நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படி பேசுகிறீங்க, எப்படி நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க முக்கியமானது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்போவுமே டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா அது டிஸ்கவுண்ட்டுக்கும் வேல்யூக்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து இறக்கி விட்ருவான். இன்னும் வேல்யூ எதுவும் போகாத பொழுது அதனால டிஸ்கவுண்ட் தள்ளி விட்றான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, டிஸ்கவுண்ட் யூஸ் ஆகிடுச்சுன்னா கஸ்டமர் அந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதம் டிஸ்கவுண்ட் தரான் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் வெயிட் பண்ணுவான். அப்போ வேல்யூ வந்து இறங்கி போயிடும், கம்மியாகிடும், நீங்கள் புஷ் பண்ணுறது கஷ்டமாகிடும். ரெண்டாவது டிஸ்கவுண்ட்டில் குறைச்சினாக்கா நீங்கள் ப்ரைஸை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட் டு இன்க்ரீஸ் த வால்யூம் இன்க்ரீஸ் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது சேல்ஸை நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஸோ அதனால் அது ஒரு முக்கியமானது. அப்போ ஃபேர் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனாக்கா எதை பொறுத்துக்குனாக்கா லாஸ்ட்டு கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி ப்ரைஸை வச்சிங்க, என்ன ப்ரைஸ் கொடுத்தான், ரெண்டாவது உங்கள் போட்டியாளர் என்ன ப்ரைஸ் விற்கிறேன் எதுக்கு விற்கிறான், மூணாவது உங்களுடைய காஸ்ட்டு, உங்களுக்கு என்ன காஸ்ட் வருது, இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் ஒரு ஃபேர் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நீங்கள் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியும். இப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வேல்யூ, நீங்கள் அடிஷனல் வேல்யூ எப்படி உங்கள் அடிஷனல் ஸ்பெஷல் ஃபீச்சர் நீங்கள் அடிஷனலாக என்ன கொடுக்குறீங்க, அடிஷனலாக என்ன செய்கிறீங்க, அது டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டினாக்கா, அது வித்தியாசப்படுத்தி காட்டிங்கன்னா அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்குவான். நல்ல சர்வீஸு, டெலிவரி, ஹோம் டெலிவரி, அதே மாதிரி ப்ராடக்ட் கேரண்டி, கூட கேரண்டி, கிரெடிட் அதிகமான டேர்ம்ஸு, இது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது அது வித்தியாசப்படுத்தி காட்டும் போது அந்த வேல்யூ மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. அந்த வேல்யூ ரிஜிஸ்டர் ஆகும்போது அவன் என்ன பண்ணுறான், உங்கள்கிட்ட வந்து வாங்கலாம் அந்த வேல்யூ. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து ரெண்டாவது ஆகிடுது. ஸோ வீட்டில் வந்து டெலிவரி கொடுக்கலாம், பரவாயில்ல, நம்ம போய் அலைவன அவசியம் இல்லை, நம்ம போய் மறுபடியும் போன அவசியம், நல்லா தூக்கணும் அவசியம் இல்லை, அவனே வீட்டில் டெலிவரி கொடுத்துட்றான் அப்படின்னா ஒரு திருப்தி. சரி நம்ம போனோம். இல்லாட்டி நீங்கள் தான் இட்டு போனோம் அப்படின்னாக்கா நீங்கள் வண்டியை இது பண்ணி அங்கே ஏர் பண்ணி அதை அவனுக்கு கொடுத்து வாங்க சேர்த்துக்குள்ள போதுமான இடம், அவனே வந்து டெலிவரி பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாலும் முடிஞ்சு போச்சு வேலை. ஸோ வேல்யூ. ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் வேல்யூ வந்து நம்ம பார்க்கும்போது அது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாத ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பல டைப்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா டைப்ஸும் நீங்கள் சொன்னால் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகாது. 2-3 தான் நான் செலக்ட் பண்ணேன். முடிவு பார்த்தீங்கன்னாக்கா டைனமிக் ப்ரைஸாக ஒரே சர்வீஸு, ஒரே குட்ஸு, டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸு. இப்போ ஓலா டேக்ஸி எடுன்னு வச்சிங்களேன். ஓலா டேக்ஸியில் பார்த்தீங்கன்னாக்கா பீக் ஹவர்ஸில் போனீங்கன்னா ஒரு ரேட்டு, லீன் ஹவர்ஸ் போனீங்கன்னாக்கா ஒரு ரேட்டு, ஃபெஸ்டிவல் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு துணிக்கு ஒரு ரேட்டு,
நார்மல் டைம் போல துணி ஒரு ரேட் கம்மி. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரைஸை மாற்றிடுவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தட்ஸ் கால்டு டைனமிக் ப்ரைஸிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். ஒரே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பட் ப்ரைஸஸ் வில் பி டிஃப்ரெண்ட். இது இப்போ எதை பொறுத்துருக்கு, டைமை பொறுத்துருக்கு, ஃபெஸ்டிவிட்டி பொறுத்துருக்கு, இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பண்ட்லிங் உங்களுக்கு அதான் ஸ்மால் பிஸ்னஸ் ரொம்ப ஈஸி. சப்போஸ் இங்கே நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னாக்கா ஹேண்ட் சானிடைசர், டூத் ப்ரஷ்ஷு, டங் கிளீனர் 3 சேர்ந்து ₹100. நீங்கள் ஹேண்ட் சானிடைசர் மட்டும் எடுத்துக்க ₹100. இந்த 3 சேர்ந்து ₹100. ஸோ பண்ட்லிங். ஸோ அது மாதிரி நீங்கள் சிமிலர் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பண்டில் பண்ணி விற்று விலையை கொஞ்சம் குறைச்சி விற்கும்போது சேல்ஸ் அதிகமாகும், சேல்ஸ் ப்ராஃபிட்டும் அதிகமாகும். அது மாதிரி கால்டு பண்ட்லிங். அதுக்கடுத்து லீடர் ப்ரைஸிங்னாக்கா ஒரு பர்டிகுலர் குட்ஸை மட்டும் எடுத்து விலை குறைக்க வேண்டியது. ஆனால் அது கூட ஒத்து போகிற சில அசோசியேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு விலை கொஞ்சம் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட் ஒரு டெக்ஸ்டைல்ஸில் ஷர்ட் டிஸ்கவுண்ட் தரான். நீங்கள் ஷர்ட்டை வாங்கிறதுக்கு போகிறீங்க ஃபெஸ்டிவல் சீசனில். அவன் என்ன பண்ணால் ஷர்ட்டை டிஸ்கவுண்ட், நீங்கள் ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. சார் அழகாக இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் ரொம்ப மேட்ச் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி உங்கள் இதை டென் பண்ணுவான். நீங்களும் சரி ஓகே இவ்வளோ நல்லா இருக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேண்ட்டை வாங்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அந்த பேண்ட்டில் வந்து ப்ரைஸை கொஞ்சம் கூட இருக்கும், சரியாயிடும். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இதுக்காக லீடர் ப்ரைஸிங். ஸோ லீடர் ப்ரைஸிங்னாக்கா ஒரு பர்டிகுலர் குட்ஸை மட்டும் விலை குறைக்க வேண்டியது, மீதியில் வந்து கொஞ்சம் விலையை கொஞ்சம் கூட ஏற்றி அப்படியே வச்சுருவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் அது வாங்கும் போது அதில் வந்து இது அவனுக்கு கம்பல்சரி ஆகிடும், உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இது விலை கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ லீடர் ப்ரைஸிங். ஸோ இதை மாதிரி வந்து நிறைய பல மற்ற இதெல்லாம் இருக்குது. ஸ்கிம்மிங்கு, அதுக்கப்புறம் அதே மாதிரி பெனட்ரேஷன் ப்ரைஸிங் அப்படின்னு. பெனட்ரேஷன் ப்ரைஸிங்னாக்கா ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜியோ இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வருஷத்துக்கு இது ஃப்ரீ அது ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி விட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக சார்ஜிங்க. ஸோ அது வந்து பெனட்ரேஷன் பெரிய கார்பரேஷன் அது யூஸ் ஆகும், ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது யூஸ் ஆகாது. அதனால் அதை அப்படியே நான் பேசலை. சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங் ஒன்று இருக்குது. அதுக்கு ப்ரைஸிங்னாக்கா ₹400 ₹399 அப்படின்னு போடுவான். 399நாக்கா உங்களுக்கு மைண்டில் எப்போயுமே 400 சொன்னால் தான் பெருசாக தெரியும். அதே மாதிரி 299 சொல்லுவான். 299 கம்மியாக தான் இருக்குன்னு. ஆக்சுவலாக 300 தான் அது. ₹1 என்ன வித்தியாசம். பட் நீங்கள் சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங் அது மாதிரி சொல்லும்போது அது உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஸோ இதை மாதிரி ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங் வரும்போது ப்ரைஸிங் வந்து நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் வரும்போது நான் சொல்கிறேன். அது இப்போதைக்கு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அது பெரிய சப்ஜெக்ட்டு. அதனால் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்லி இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸிங் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுண்ட், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மற்ற செஷனில் மீட் பண்ண வரைக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.